ஹலோ guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். ட்ரிபிள் ஆர் படத்துக்கு அப்புறம் சீக்வல் படம் வரதுக்கு முன்னாடியே சிங்கிள் பார்ட் படம் 1000 கோடி அடித்த படம் அப்படின்னா அது துரந்தர் தான். இந்த துரந்தர் படத்தோட செகண்ட் பார்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கர சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த துரந்தர் பாட்டோட செகண்ட் பார்ட்டை ரீசெண்டாக பார்த்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பயங்கரமாக இந்த படத்தை பாராட்டி தள்ளியிருக்காரு. பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு அப்பாபு இந்த படத்தை பார்க்குற எல்லா இந்தியனும் பெருமைப்படணும், ஜெய் ஹிந்த் அப்படின்னு உணர்ச்சி பொங்க பாராட்டி தள்ளியிருக்காரு. பாராட்டிட்டு கம்முன்னு படுத்து தூங்காமல் அடுத்த நாள் நம்ம ஏகேக்கு ஃபோன் பண்ணி இந்த துரந்தர் படத்தோட ரீமேக்கில் நீங்கள் நடிக்கக்கூடாது, அப்படி நடிச்சிங்கன்னா தமிழ் சினிமாவோட முதல் 1000 crore படம் உங்களோட படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸை போட்டு தள்ளியிருக்காரு. இதுக்கு நம்ம ஏகே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சார் இந்த ரீமேக் படத்தில் நீங்களே நடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசில் ஜெயிலர் படத்தை நடிச்சு முடிக்கிறதுக்கே ட்ரௌசர் கிழிது, இதில் துரந்தர் படத்தை வேற நான் ரீமேக் பண்ணி நடித்தேன் அப்படின்னா படம் மொழிதுக்குள்ளே நான் பாடி ஆயிடுவேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான அந்த ஹியூமர் சென்ஸோட ரொம்பவே தன்னடக்கமாக அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷனை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய ஊடகவாசிகள் இதை பற்றி என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துரந்தர் படம் பேன் இண்டியன் லெவலில் எல்லா மொழிகளையும் ரிலீஸ் ஆயிருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழி லாங்குவேஜ் ஆடியன்ஸுமே இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. அதனால் அஜித் இந்த படத்தோட ரீமேக்கில் நடிக்கிறது பதிலாக இந்த படத்தோட தேர்ட் பார்ட்லேயோ இல்லை இந்த படத்தோட யூனிவர்ஸ் ஏதாவது கிரியேட் ஆச்சு அப்படின்னா புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை லீட் பண்ணி ஏகே நடித்தார் அப்படின்னா பேன் இண்டியன் ஸ்டார்டத்தை ஈஸியாகவே ஏகே அச்சீவ் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த ஐடியா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம ஏகே ஒத்துக்கணுமே. அவர் இப்போ வேறு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் இந்த துரந்தர் படத்தோட யூனிவர்ஸில் நம்ம ஏகே வரணும்னா ஹைப்போதெட்டிக்கலாக ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை இந்த சம்பவம் எதிர்காலத்தில் நடந்துச்சு அப்படின்னா உங்களோட மனநிலை அந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.